எல்லா ஊர்லேயும் அந்தந்த ஊர்க்காரங்க இருப்பாங்க. ஆனால் சென்னையில் மட்டும்தாங்க எல்லா ஊர்க்காரங்களும் இருப்பாங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பேரு குமரன். பார்க்க அழகா ஸ்மார்ட்டா இருக்கானே, இவன் சென்னை பையன் நினைச்சிட்டிங்களா? அதான் இல்லை, இவன் பக்கா கிராமத்தான். ராமநாதபுரம் பக்கத்தில் முதுகுலத்தூர் தான் இவன் ஊர். தலைமை இவ்வளோ சந்தோஷமா எங்கே போகிறான் தெரியுங்களா? 8 வயசுலேருந்து அவன் கண்ட கனவு இன்னைக்கு நினைவா போகுது. உங்க அப்பா இந்த சீட்ல உட்கார்றதுக்கு 38 வருஷம் ஆச்சு தம்பி. அதனால தான் அங்கிள் நான் சீக்கிரமா உட்காந்துட்டேன். உங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க தம்பி. என் வாக்கு பலிக்கும். நல்லா வருவீங்க பாருங்க. தேங்க்ஸ் அங்கிள். மை கமன். எஸ். ஹே ரியாஸ். கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன் குமரன். தேங்க் யூ. உட்காருங்க ப்ளீஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனில இருந்து ப்ரொமோஷனில் வச்சுனா போகிற முதல் ஆள் நீங்கள் தான். அத்தா கொடுக்க வேண்டியது சென்டிமெண்ட்டாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்னும் 20 டேஸில் நீங்கள் கிளம்ப வேண்டியது வரும். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சார். கலக்குங்க. தேங்க்ஸ். அண்ணா ஒரு நிமிஷம். அத்தா உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. தேங்க்ஸ். நினைச்சதை சாதிச்சுட்ட. மேல செருபோதுக்காரன் கொடி இங்க பறக்குன்னு எழுதி இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? கலக்கடா கலக்கடா, கடவுள் ஓம் பக்கம். பொடி தர்பூஸ். என்ன எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? நீ ரொம்ப கனவுவியோ? கனவெல்லாம் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். 6 மாசமா உன்னை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். என் பின்னாடி ஒவ்வொருத்தனும் பைத்தியமா சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. என்னடா இல்ல என்கிட்ட? அது எப்படி நான் சொல்றது? ஒரு பொண்ணை பார்த்தா அவ கூட 100 வருஷம் வாழணும். அவ மடியிலே செத்து போகணும்னு தோணணும். அப்போ என்ன பார்த்தா என்ன தோணுது உனக்கு? என்னமோ தோணுது. ஹே, கோவப்படாத. இன்னைக்கு நான் உன்னை வேணான்னு சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு பொண்ணு என்ன வேணான்னு சொல்லலாம். அதுக்காக கோவப்பட முடியுமா? பொடி வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ சைனாக்கு போய் ஒரு முக்கிய கரெக்ட் பண்ணி அவ பேசுறது உனக்கு புரியாம நீ பேசுறது அவளுக்கு புரியாம நீயா முய்யான்னு சைனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் சுத்த போறேன். அப்படியே நான் சுத்தினாலும் சத்தியமா உன் பின்னாடி சுத்த மாட்டேன். ஆளை விடு. I am going to China.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர். புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மோசமான ஊர் இல்லைங்க, ரொம்பவே பாசமான ஊர். இந்த ஊர் மக்களை பற்றின கதை தாங்க இது. இவன் தான் ராசு. என்ன சாமி பாட்டும் கருப்பு சட்டியும் ஒன்றா வருதுன்னு பார்க்குறீங்களா? எந்த கொள்கையும் கிடையாது. 10 பேர் மத்தியில் ஒத்த ஆளாக தெரியுன்ற ஆசை, அவ்வளோதான். இவனுக்கு ஆத்தான்னா ரொம்ப பிடிக்கும், பணம்னா ரொம்பவே பிடிக்கும். ஆத்தால மகனும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஊரே பற்றி எரிஞ்சாலும் இவங்க கல்லா கட்டுறது தான் முக்கியம். அண்ணே, என்னையா சிவகங்கை ஜோசிய மாணிக்கத்தை பார்த்தேன், முக்கியமான சமாச்சாரம் பார்த்துருவோம். அப்படியா? இப்பயே கூட்டு வந்துடுறியா? அவசியம்ண்ணே. இப்போ கூட்டு வந்துடுறியா? இவன் தான் சாமி. ராசுக்கு எல்லாமே இவன் தான். சாமி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு போய் சொல்ல. ராசை பற்றி தப்பா பேசினா மட்டும் இல்லை, நினைச்சாலே அடிப்பான். இப்போ இவன் அடிக்கிறது, அடிக்க போறது எல்லாமே ராசுக்காக. பாரியா, யுத்தத்துக்கு பிறந்த பொறுப்பு ரத்தத்தை கண்டு பயப்படுது. மாப்பிள, வீரங்கிறது கோழியா இருக்கிறத பாக்குறதுக்கு இல்ல, ரத்தத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உங்ககிட்ட பேச முடியுமா? ஏன் காதரு, உப்பு கறிக்கு வெங்காயம் நிறைய போடியா. காக்க, நீங்களும் உங்க கைப்பட மச்சானுக்கு ஆணை வச்சு கொடுத்துருங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. மாமே ரொம்ப சந்தோஷம். இவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்களாமா? மாமே, அண்ணன் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா 1.5 லட்சம் கொடுங்க. நாங்க என்ன வாங்க மாட்டோம்னா சொல்ல போறோம்? சரியா, என் பங்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் போடு. அது மாத்திரம் இல்ல, கல்வெட்டுல நீங்க முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, கீழச்சிற போது அபீப் முகமதுன்னு என் பேர் பெருசா எழுதி இருக்கணும். மாமு, பணம் கொடுக்கறது புகழுக்காக தானோ? அல்ல, புகழுக்காக இல்லையா. இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? ஆனா வருங்கால சந்ததி வந்து பார்க்கும்போது இந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு சமாதானமா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாம வேற வேறன்னு யார் யார் சொன்னது? அக்பரு இந்து தாயிட்ட பால் குடிச்சாரு. நம்ம தெய்வமா வணங்குறமே ஐயா முத்துராமலிங்க தேவர், அவர் முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சவரியா. எல்லா ரத்தமுமே ஒண்ணுதான் ஐயா. மாமு, வருத்தப்படாதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். மனவளம் நல்லா இருந்தா மதம் நமக்கு ஒரு தடையே இல்லை. இப்ப கிளம்புறோம் பங்காளி, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வாங்க. மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாழ கடை வாங்குவ நீ. இறங்கி போ போ போ. யோ, எடுத்துட்டு வாயா. போய நாங்கன்னா கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டிக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ, சக்கர மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ், சக்கரன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரமூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கர மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கரை வியாய்க்கார மாதிரியே பாக்குறேன் மாப்ள. மூர்த்தியை வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா. ஆமா, பாவாடையில இருந்து ஜாக்கெட்டுக்கு ப்ரொமோஷன் ஆயிருக்கு போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி, அக்கோ எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? நானா? சரி, அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ, ஓகே ஓகே. மா, டேய் போடா. மா, என்ன கோவம் உனக்கு? பின்ன என்னடா, சென்னைக்கு போறதே பிடிக்காதுன்னு சொல்றேன், இதுல வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு வேற சொல்றேன். மா, சின்ன வயசுல இருந்தே ஆசைமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா நிஜமாவே அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா, ஊர் உலகத்துல போய் பாருமா. அவன் ஃபாரின் போறானா, அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுல தான். நான் என்ன பொசிஷன் தெரியுமா? எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? போமா நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா?
நம்மளே 6-7 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் என்னோட ஆசைமா, அது புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அதை பத்தி பேசாத போ. மா. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். என்னையா சட்டி பானை உருளுது, அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குலை இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே, வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது, உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்கயா? வாப்பா. என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியாரு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போகையா மாப்பிள, நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு அவனை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான், இங்க வா. உன்கிட்டதே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு, கோழி குழம்பு, குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அம்மி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. என்ன நாச்சியா? அவன் தான் சின்ன பையன், பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது போய் அவனை சாப்பிட சொல்லக்கூடாதா? நான் என்ன 5-6 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு புள்ள, அவ ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. இந்த பார், அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனோட முடிவை அவனே எடுக்கிற வயசு. ஆனா அவன் நீங்க சொன்னா கேட்பான்ல. நான் சொன்னா கேட்பான். ஆனா நாளைக்கு அவன் நம்ம இல்லாதப்ப நம்ம அப்பா அம்மா சொன்னதுனால தானே நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம பாசமா வளர்த்ததுக்கே அர்த்தம்லாம் போயிரும்ல. சாப்பிடுறா? வேணாம். சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வேணாமா, நான் வெளிநாடு போறதுக்கு ஓகேன்னு சொல்லி நான் சாப்பிடுறேன். சரி, போயிட்டு வா. ஓகேவா? நல்லாம்மா. அம்மா மலரு, இன்னமும் ரெடி ஆகல? அப்பா, நான் ரெடி. அப்படியே எங்க ஆத்தா செம்பவள்ளி தாயாரை பார்த்தது போல இருக்குமா? சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். வந்தவங்கள வாசலோட போயிட்டு போறாங்க. அவங்கள பிடிச்சி உள்ள கொண்டு வாங்க. விளையாட்டு பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நடக்க போகாத கல்யாணத்துக்கு ஏண்டி இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? போடி. ஆமா, பொறுமையா பார்த்து சம்பந்தி, டீ எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். பெரியவங்கள என்ன தப்பா நினைக்க கூடாது. இது வரைக்கும் இதுல யாரு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. அவரு கருப்போ செவப்போ, காசு இருக்கா இல்லையா, படிச்சிருக்காரா படிக்கலையா, பெரிய வயசோ சின்ன வயசோ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வரணும், அவ்வளவுதான். இதுவும் போச்சே. இது ஓகேனா டீ மட்டும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இங்கதான். என்ன மலரு? பா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன்ல, ப்ளீஸ் எனக்காக. உங்களுக்கெல்லாம் உறவுன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். வீடு வீடா கூட்டி தெரி ஸ்ட்ரைட்டா எனக்கு 60 கல்யாணம் தான் போ. அப்பா கோவமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையா? குடியோர பிள்ளைக்கு அட்னங்கால் வர.
ஏ மாமா எழுந்திரியா காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பையன் வந்து இங்க வந்து படுக்கிறது இதே பொழப்பா போச்சு ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது அதுல இவரு வேற ஆமா இவர் பெரிய பாம்பே டெய்லர் அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு பணங்காமண்டே இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போற டேய் ஒரு 50 ஏசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு உன்னை பார்க்க பயமா இருக்கு இல்ல ஒரு டீ சொல்றான் வெட்டியா புரிவியா டெய்ல ஒன்னே கட்டி தான் அழுதுக்கிறீங்க அந்த கண்ட நீயே சொல்லியா மண்டையில மசுர வளையன ஓசில வளர்த்த போடா வென்று ஏ விசக்கடக்காரா இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா போட்டு கொடு என் கடையில நின்று கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவேன் ஆமா சொல்லி இந்த மாதிரி கொலா இருந்தாடா இந்த ஊர்ல இருக்காங்க உன்னை இருடி ரோடு ஓடுற மிஷின் வரட்டும் உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன் அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு ஓசில டீ குடிக்கிறான் போல அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன் டேய் இந்த என் மய வேண்டாம்டா ஏ பாம்பே டெய்லர் ஏ டீ கடைக்காரா ஸ்பான்சர் வந்துட்டான்டா இன்னைக்கு பாருங்கடா சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோல கடிச்சு துப்புறடா உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்துட்டேன்டா காலத்துக்கு மேல போடாத இறங்க நீயும் சொல்ற யோ போடாதாங்கறல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய் செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன் இங்க பேட் பாய்ஸ் அதிகம் போலாம் ஏறி தொலை டேய் நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்க டேய் ஆயா பண்ணுடே டேய் என்னடா டேய் லூசு டேய் பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற ஆனாலும் பொண்டாட்டி பாந்தாண்டா இப்போ என்ன பண்ணலாம் என்ன சித்தப்ப ஒருத்தர் திருச்சி ஓடி வரான் திருச்சி ஓடி வரலையா அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான் வந்துட்டாங்க 2 மண்டை இவங்க இன்னைக்கு சிக்கினாங்கடா அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார் ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா போமா வண்டி எடுப்பா வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் யோ பண்ணுங்க சார் பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது வாயா ஏமா பிரச்சனைனா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல நீ எதிர்பார்க்க கூடாது ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார் வாங்க என்னமா பிரச்சனை இதோ அங்கதான் வாங்க அங்க இருக்கட்டும் பிரச்சனைக்கு வர்றோம்ல எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம் மகனே இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல யோ சீரியஸா பேசிட்டு இருக்க சிரிப்பு கட்டிட்டு இருக்க வாயா ஆமா பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ ஏய் மலர் வாடி இங்க ஒரு பொண்ணை பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும் என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாம்பை எடுங்க நோ நோ டைம் எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கு இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது போன் பண்ணு என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட இல்ல மிஸ் கால் கொடுத்துருக்கேன் போன் வரும் 108க்கே மிஸ்டு காலா விளங்கிடும் ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா என்னங்க என்னாச்சு கொஞ்சம் பார்த்து ஓகே போன தைப்பொங்கலுக்கு என் காலில் கருவேல முள்ளு குத்துச்சுல்ல எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயல இல்ல இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற யோ சித்தப்பு பாம்பு இல்லையா பச்சை கயிறு பச்சை கயிறா அட பாவி அது ஒரு மாதிரி பாச கயிறுடா அதுல மீண்டவே எவன்டா இருக்கான் ஏ பொடி மாசு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஐ கம் ஏமா நானும் என் மகனும் ஒன்னே அணகொண்ட பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம் நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம் என்னப்பா தேங்க்ஸ் ஓகேவா அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா அது வேணாம
குட்டியா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பார்த்திருக்கேன். ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. சித்தப்பா இந்த பொண்ணு எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீட்டெயிலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டியா, அது என்னது? சித்தப்பு. அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க விடுற? யோ, எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ. நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்னக்காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? ஜக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பு பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சி வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சி உன் கையினால வாழை உருவி விட்டினா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? என்ன கிளவி நொன்ன கிளவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சி அது என் கையெல்லாம் சுத்திருச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அத விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தர் தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்திருப்பேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு. குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேன் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். எங்க என்னையா? என்னையா பண்ற? யோ, எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சுட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ, அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ, மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு, தூங்கிடா. அவோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியே என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிராதடி. போயா, அதான் என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா எனக்கு கதவு தட்டுறது? விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போடா. யோ, 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா? போ. யோ, ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்படுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்டேன். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா.
எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ஐயோ, ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான், சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறியே, அதுக்கு சிம்பாலி. யோ என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா, கவிதையாவே சொல்லிரட்டா. வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? கண்டா அப்பாவி பொண்ணுங்கிற கண்ணாடி நெஞ்சுக்குள் கல் வீசுற என் நெஞ்சு நாய் குட்டியா பாலாட்டு நீ பாத்தியா பாலாட்டும் என் நெஞ்சரி கட்டி போட்டாயா ஏண்டி சண்டாளி ஏன் கொல்லுற என் நெஞ்ச பூ போல ஏன் கிள்ளுற கண்டா அப்பாவி பொண்ணுங்கிற கண்ணாடி நெஞ்சுக்குள் கல் வீசுற காதலால் மரம் என் நெஞ்சு வாழ மரம் என் வீட்டு கூட்டம் எல்லாம் பாசப்பறவ ஏண்டி நீ யோசிக்கிற பாசாங்கு பேசுகிற உன் நெஞ்சில் பூட்டிக்கிற பாச கதவ காத்தெல்லாம் கேட்டு ஆலாப்பன பாய் போட்டா போதும் யோசனை உன் மேல ஆசை வச்ச பின்ன ஊரோட சேர ஒத்தப்பன வாட்டாத நீ என்ன ஏண்டி சண்டாளி ஏன் கொல்லுற என் நெஞ்ச பூ போல ஏன் கிள்ளுற கண்டா அப்பாவி பொண்ணுங்கிற கண்ணாடி நெஞ்சுக்குள் கல் வீசுற வீட்டு வாசல் இல்ல வட்ட வட்ட காய வச்ச தானாக காயுதுங்க காதல் வயசு காத்தோடு பேச வச்ச கண்ணால பாட வச்ச ராகோழி ஆக வச்ச ஒன்ன நினைச்சு ஊரோடு பேச தோணாமலே கூட்டோடு நெஞ்சு ஒட்டாமலே நான் வாழ்ந்த சோறு செல்லாமலே நீ போற ஒன்னும் சொல்லாமலே சேர்ந்தா என்ன நீரோடு நீர் போல ஏண்டி சண்டாளி ஏன் கொல்லுற என் நெஞ்ச பூ போல ஏன் கிள்ளுற கண்டா அப்பாவி பொண்ணுங்கிற கண்ணாடி நெஞ்சுக்குள் கல் வீசுற
மலரே தீயா இருக்கே. யாரால மலருங்கிற உங்க அப்பா நல்லவன், நீ என்னடா பொம்பளை புள்ள பின்னாடி சுத்தி இருக்கிற? ஏய் நண்டு, நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே ஏழு வாள் இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா. இது என்னதுடி? பச்சா பச்சா கரெக்டான என்னைய ஏதோ குச்சியை வச்சு குளத்துல வாசி வடிச்சுட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவ காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. சித்தப்பு அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத் ஆயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல, எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மார்க்கண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏயா கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏயா இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிற? ஆஃப் வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோவமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் வாடி போலாம். தலைய பாரு, பாம்பம் பாப்பாக்கள் பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்தப்பு கூப்பிட்டு சொன்னா விட்டுட்டா? நீ குடுத்து வச்ச குமரனே தான். என்னைய சொல்ற? அந்த புள்ளை என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா நீல எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் குமரன் சார் 50 ஓவாய்க்கு ஜோசியம் சொல்றேன் நாயி, நல்ல வாக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சும்மா வாயை கொடுத்து அந்த வள்ளால கண்டிட்ட மாட்டிட்டு முழிக்க போறேன். போ அனுபவி. நான் எங்க சொல்றேன், அந்த ஆத்தா சொல்றா. நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லா சொல்றேன், உனக்கு கெட்டனே ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தா சொல்றேன், நான் அப்படியே செய்யறேன். அவ்வளவுதான் போப்பு. வா தம்பி. வாங்க ராஜு, இனிமே வர சொன்னீங்களாம்ல. ஏண்டா பொம்பளைங்க ஜாதகம் பார்க்க வந்தா அதுனுள்ள இதுன்னு சொல்லி குறையா சொல்ற நீ? 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற உனக்கே இவ்வளவுனா கோடி கணக்கில் பணத்தை போட்டு தொழில் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏ ராசே, அருள் வாக்குன்னு சொல்லி ஏமாத்திரி. அப்புறம் நீ போய் அவனை அடிச்சா நீதாயா அவன் குடும்பத்தை தாங்கின. பேசாம இரு. ராசு, எலிவன் நினைச்சு தானே வலி வெட்டி மிதிச்சுட்ட. ஆனா உங்க ஆத்தாட்ட சொன்ன வார்த்தை என்னைக்கு பொய்யா போகாது. பனையில வளர்ந்தது 4 பனை மரம். பனை மரத்துல ஒண்ணு சாய வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தனி பனை மரமா நின்று பார்த்து பார்த்து கண்ணீர் வெடிப்ப. அன்னைக்கு இந்த வாக்கு பொய்யா போயிருந்துச்சுன்னா என் நாக்கு அறுத்து ஓ வீட்டு வாசல்ல போட்டுருவேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இப்படிலாம் நடக்குமா? நடக்குதோ நடக்கலையோ தம்பி, இப்படிப்பட்டவங்க நாக்கில் விழுகக்கூடாதியா. அதான் பொறுமையா போன்னு சொல்றேன். சாமி எங்கண்ணா? மாமா ஒரு வாயாவது சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிடுண்டா. மாமா என்னைக்கு சாப்பிட்டுருக்கான், வருத்தப்படாத, ஒரு நாள் வருவான். ராத்திரி நேரத்து பூஜையிலே போயா போயா ஏன் நிக்கிற? கத்தாத, இறங்கியா. ஏன்? ஐயோ, அந்த பொண்ணு வீட்டு பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல தள்ளிக்கிட்டே போலாம். பெரிய பாகிஸ்தான் பாடு. ஏப்பா அவங்க அப்பே நம்மளை பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசுன்னு வெட்டிட்டானா? அவ அப்பா வாத்தியார் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி அருவாளால வெட்டுவான்? யோ, அவங்க அப்பே வாத்தியாரா இருந்தா வெட்ட மாட்டானா? என்னையா உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்கா வரப்பு எதுவுமே இல்லையா? இப்படி செய்யுமா? 1 மினிட். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படித்தான் டிசைட் பண்றேன். பாக்கெட்ல கை விட்டா see the kind first. ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு, மட்டி விழுந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம். பரவாயில்லையா? தனியா? நானு பின்ன நானா? 3 சுடுகாடு இருக்கு, 9 போன வேகுது, 20 குடுகுடுப்பக்கார இருக்கா. பயம் இருக்குல்ல? வா.
குமரன் அதே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வர்றது உனக்கே நியாயமா? ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எஸ்கேப் ஆகணும். என்ன எஸ்கேப் ஆகுறது? இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ வாட்டுக்கு அலாரம் வச்சு காதலிக்கிற. அந்த புள்ள பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி. இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத. ஐயோ, எனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்பதான் ஏன் பாப்பேன். இந்த பாரு, எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு. சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது? ஏயா கத்துற? இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அந்த பேய் 4 முளை மல்லிகைப்பூ மண்டையில வச்சிட்டு வர்ற வாசம் வரும். ஐயோ லூசு, உன் கையில தான் என் மல்லிகைப்பூ இருக்கு. ஆமா ஆமா, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. பேய்களே வந்துடாதீங்க. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் பார்த்துக்கங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாட்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டின என் பொண்டாட்டி அனாதை ஆயிடுவாளே. ஐயோ, இந்த சொறி நாய்கள் மாதிரியே குளச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன்? ஐயோ, குமரா தப்புடா. என்னப்பா பதறி அடிச்சு ஓடியாரா? என்னைய கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லு. ஓயா வெண்ண, அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்குன்னு ஏன் சொல்ல? இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி. காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இண்டோண்டு துணி கடிச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சீ, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது. யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ். நீ குடிச்சிட்டு இருந்தா இப்போ வந்துடுறேன் சார். நாய் கடிச்சவங்களாம் தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கொடை பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்கள அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்சல் வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் குமரன். நான் MBA படிச்சிருக்கேன். வயசு 25. காசிலிங்க பாண்டியன், அதான் எங்க அப்பா பேரு. அம்மா பேரு நாச்சியார். சரி. அப்பா அம்மாக்கு ஒரே பையன். சொத்து 10 தலைமுறைக்கு வரும். சமீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன சைனா பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. நீங்களும் வேணா என் கூட வரலாம். நான் ஏன் வரணும்? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு கம்பெனி அலோவ் பண்றாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை கட்டிக்க போறவ கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கணா காண்பீங்களோ? கணா காண்றது இல்லைங்க, அதுவா வருது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். பாருங்க, லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுத்தி உங்க பேரை கெடுக்க நான் விரும்பல. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்குமா நடக்காதான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். வேற பேச்சு இருந்தா பேசுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஆல்ரைட். என்ன மகனே, நான் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேல? சூப்பரா போயிட்டு இருக்கா? டேய் டேய், கலர் காசு கொடுத்து போடா. டேய் பேட் பாய் மகனே. ஆடுனது போதும், எந்திரிச்செல்லாம். அப்பா சுட சுட வடை சுட்டுருக்கேன். இன்னைக்கும் வடையா? என்னம்மா, நாளைக்கு அப்பா லீவு போட்டுட்டு என் செல்லத்துக்கு பஜ்ஜி சுட்டு தருவனா? வேணா லீவ் இருக்கும்போது பஜ்ஜி சுட்டு தரணும், ஓகேவா? ஓ, குக்கர் பாத்துப்பா.
தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். இந்த நேரத்துல யாரு? ஹலோ ஹலோ மலர், நான் குமரன். போன்ல யாருமா? அந்த காசி தேவர் பையனா? அன்னைக்கு சொன்னல பாம்பு எடுத்து விட்டாருன்னு. ஓ அவரா? பக்கத்து ஊருமா? ஏதாவது லைன் கிராஸ் ஆயிருக்கும். பக்கத்து ஊர்னா ஆள் வேணா கிராஸ் ஆகும், லைனுமா கிராஸ் ஆகும்? ஐயோ, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே மலர், மலர், உன்னை பார்த்த அந்த செகண்டே உன் கூட 100 வருஷம் வாழ்ந்து உன் மடியிலேயே செத்து போயிடலாம் தோணுச்சு. ஏய் மீசக்காரா, இந்த 7 கோடி பேர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன குறைஞ்சா போயிடும். நீ போன் எடுத்து ஹலோ கூட சொல்ல வேணாம், ஐ லவ் யூ சொல்லு ப்ளீஸ். ஏண்டா என்ன படுத்துற? வெளிநாட்டு சரக்கு வெளியில வச்சுட்டு நம்ம நாட்டு சரக்கு உள்ள வச்சுட்டா நம்ம நாடு எப்பறம் வல்லரசு ஆகும்? நம்ம கூட வெளியே வையா. ஏய் சாமி வேணாம். ஏய் சாமி கையில பேனா இருந்தா எது வேணாலும் எழுதுவியா நீ? தெரியாதனமா பண்ணிட்டேனே, இனிமேல் சத்தியமா பண்ண மாட்டேன். என்னைய மன்னிச்சிருக்கனே. விரல கொடுங்கண்ணே, உடனே கொண்டு போனத விரல ஒட்ட வைக்க முடியுமாண்ணே? கொடுங்கண்ணே. கையில பேப்பரும் பேனாவும் இருந்தா என்ன வேணா எழுதுவே, நீ அடிச்சு கொண்டு விடுவேன். சொல்லுங்கண்ணே. நீல ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு தான் தவிக்கிறாங்க இங்க. கொடுத்து விடுங்கப்பா. ஏய், எழுதனத்துக்கு விரலு, பேசன கிரகம் பிடிச்சது. துணுக்கு செய்திக்கே விரல் போச்சு. என்ன அது? விரல வெட்டி விட்டு வந்தா எல்லாம் சாமி பையனோட மொட்டை பாத்தியா? அதானே சாமி. சார் என்ன சார் வேணும்? ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேன்றீங்க? விடுங்க சார் போன. ஏய் நீங்களும் இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க. இல்ல மாடு வண்டி மட்டும்தான் வீடு போய் சேரும். ஏன் சுட்டு புடுவீங்களோ? சுட்டுத்தான் பாருங்களே பாப்பா. இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ராசுடைய ஆளுங்க நைட்டு 12 மணிக்கு மேல லாரியும் டைரக்டர் மணல் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு விலகு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க. ஏழை பையன்டா இலக்காரமா பாவம். நாங்க அப்புறாணி சப்பராணி 2 கட்டையில மணல் அடிச்சு போய் பொழச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை கலான பையன் மாதிரி பாக்குறீங்க. இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. தூக்கிட்டு போய் 4 குத்து குத்துனாலடா சரியா வரீங்க. கத்துறதும் கை நீட்டுறதும் உங்க வேலையா? பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆத்துல மண்ணல்ல கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணாதீங்க தம்பி. இங்க இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல, நைட்டு 12 மணிக்கு மேல அங்க எவ்வளவு மணல் திருடான்னு தெரியாது உங்களுக்கு? அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி இருக்காங்க மாப்பிள, அதான் கண்டுக்கிறாம இருக்காங்க. இது என் கடமை, இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆத்துல மணல் அள்ளுறது குற்றம்னு எங்களுக்கும் தெரியும். இது ஆறும் இல்ல கடலும் இல்ல. ஓரையா லாரியிலயும் டிராக்டர்லயும் வெளிமாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு பாவம் விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஏதோ 2 வண்டி லோட் அடிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு வித்து பொழப்பு நடத்துறாங்கய்யா. அவங்க வயித்துல போய் அடிக்கிறீங்களையா? பாவையா விட்டுருங்கய்யா. அவள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். யோ கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டா சார் எதுக்கு, நாங்க எதுக்கு, ஸ்டேஷன் எதுக்கு, சட்டம் எதுக்கு சார்? போலீஸ் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி, கிளம்புங்க. மாப்பிள சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? போயா போயா.
ஏய் பாண்டி அதை வாங்கி அடுக்கு. பையா எப்படி இருக்க? அண்ணன் இல்லையா? அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்? அதான் தம்பி இருக்காருல்ல. அதாயா அந்த காதர் பாய் மாட்டு வண்டியில மண்ணலிட்டு திரிவானே, அவன் மண்ணலிட்டு வரும்போது மறைச்சதுக்கு ராசல்னா மட்டும் விளக்கு பிடிக்கிறேன்னு மண்டக்கரமா பேசுறேன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே கையை காலை உடச்சு போட்டிருப்பேன். ராசன் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காசிலிங்க பாண்டே வேற அவர் சொன்னோன்னு எல்லா பயிலும் போயிட்டேன். அப்புறம் நாங்க எதுக்கே காய் சட்டை போட்டிருக்கோம். இப்போ அண்ணன்ட்ட சொல்லிட்டு போத்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட வாங்குற காசுக்கு ஊரு போயிட்டு அசிங்கப்பட முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீங்க வந்து நிக்கிறீங்க. பேசின இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அடிச்சு ஒரு கையை ஒடிச்சு விடுங்க. 10 நாள் பட்னியா கிடந்தான்னா வாய் அடங்கிடும். மூத்தவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டேல, அவனை கசக்கி புளிஞ்சிடுறேன். வெண்டைக்காயை வெட்ட சொன்னா விறகு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க. ஏண்டி வாய பாரு காது வரைக்கும். ஏதோ புண்ணியத்துக்கு வெட்டலாம்னு மா தைரியமா விட்டுமா. டே குமரா, நீ சென்னைக்கு போனாலே 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவ. இதுல வேற சைனாவுக்கு போற. எப்படா வருவ? மா சைனால இருந்து ஃப்ளைட் ஏறினா வெறும் 5 மணி நேரம். நீ பார்க்கணும்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். டே குமரா, நீ சைனால வேலை பார்க்க போறல, யாராவது முக்கி இழுத்துட்டு வந்துருவியோன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. ஏ முருகவளி, அம்மா அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத. உன்னோட மருமகன் நம்ம வீட்டுல இருந்து சரியா 6 கிலோமீட்டர்ல இருக்கா. மாப்பிள்ள ஏதோ பொண்ணை பார்க்க போற மாதிரி சொல்லல, நீங்க பார்த்து வச்ச மாதிரில இருக்கு. யோ சக்கர சுமாரியா, நீ வேற கொழுந்து போட்டுட்டு இருக்க. டேய் குமரா, எங்கடா போற? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? வந்துடுறமா. ஒன்றும் தெரியாது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போலீஸ்காரன் ஏதாவது சொன்னானா? அப்பு அன்னைக்கு நீங்க போட்ட போடல அப்படியே ஆடி போய் கிடைக்காம அவன் இனிமேல் நம்ம வழியில குறுக்கே வர மாட்டான். அசால்ட்டா இருந்துறதா காதரு. பணம் போய் பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒத்த சத்தியில போயிடாது என்ன? அப்பா நான் அப்படியே வெளியில போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க ஐயா. வரமாமா. சிங்க குட்டி மாதிரி இருக்க. வரக்காக்கா. இந்த ஊருக்கு வாங்கடா, உங்களை பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலங்களோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ சரக்கு புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்ப்பா. சீ ஏறு. அப்பா நீயாவது வாங்கி கொடுப்பா. வீட்டுல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மலரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன். இன்னைக்கும் வருதமா? ஏய், நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்டுல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த வேலை கேட்டுட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன். இங்க எதுக்கு என்னைய கூட்டு வந்தா? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு. உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸான்னு என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? யோ நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த இடத்துல இறக்குறதுல, இறக்குன இடத்துல ஏத்துறதுல. அந்த பாம்பு பிடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருப்பான். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். நடத்து. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசே எங்கே போற? பிரசாதம் கொடுக்குறாங்க சாப்பிடலாம். சாமி பிரசாதம் வாங்க. பொங்க திங்க மாட்டியா? வாயா ரோசு சட்டை. ஏய் என்னடி அங்க அடிச்சிட்டு இங்க உட்காந்து அழுறியா? அப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. இப்படி பண்றது உங்க அப்பாவுக்கே பிடிக்காதுடி. யார் அடிச்சிருக்க தெரியுமா? நல்ல பையன்டி அவன். மன்னிப்பு தான் கேட்டுறேன். எப்போ மாப்பிள்ள அங்க இருக்காப்லையா? சரி நான் உடனே வந்துடுறேன். அம்மா முருகவழி, அப்பா தம்பியை கூப்பிடு. இத கூப்பிடுறேன்ப்பா. என்னண்ணே கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்து நிக்கிறது என்ன விதியா? இப்படியே போனா நம்மள சாமி பிரச்சனை முடியுதுடி, கொஞ்சம் பொறுமையாரு. போனே. ஆமா, இவர் அப்படியே சொன்னதை கேட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. சாமி எதுவாக இருந்தாலும் ராசி பேசட்டும், நீ பேசக்கூடாது. அண்ணன் சொல்றேன். திருட்டு பயிலுக்கு மொத்தமா நிக்கிறாங்க பாரு. இரு ராசே, அப்பாவிங்க கூட விளையாடாத. ஸ்டேஷன்ல இருக்கிற காதல் பையனுக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பணும். இல்ல
நாளைக்கு நடக்க போற அத்தனை பிரச்சனை நீ தான் பொறுப்புங்கிற. இது எங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை நாங்க ஏதாவது தலையிடுறோமா? எதுக்கு தேவையில்லாம எங்க பிரச்சனை மூக்க நுழைக்கிறீங்க? இத நாங்க பாத்துக்கிறோம். அப்ப அது நீங்க பாத்துக்கிறீங்க. காதர் பாய் எங்க? எங்கேயாவது கறிக்கடையில போய் தேடுங்க. யார்கிட்ட கை நீட்டு பேசுறான்? நீட்ட கை வெட்டிடுவேன். சும்மாரியா ராசே, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காதரப்பா என் வீட்டு முன்னாடி நிக்கணும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள சும்மா இருப்பாரு. ஏய், இவனுங்களாம் ஒரு ஆளா? சொல்லு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் சும்மாரு. சும்மாரப்பா வெட்டணும் குத்தனுங்கிட்டு வாழ்ற வயசுல கொஞ்சம் பொறுமையாரு. ஏய், அவனுங்களை அறுத்து போட வேணாம் இவ்வளவு நாள் காத்து கிடக்க. எல்லாம் இவனுங்களை சொல்லணும். காசையும் வாங்கிட்டு வேலையும் கட்டுறாங்க. என்ன பெருசு என்ன சொல்லிட்டு போகுது? யோ, அந்த வண்டிக்கார பையனை விட சொன்னால ஒரு நாளைக்கு இருக்கட்டுமே. பிடிக்க சொன்னா பிடிக்கணும், விட சொன்னா விடணும். காசு வாங்குறல. யோ வாயா. என்ன மீச அடியெல்லாம் அனுப்புற போல இருக்கு. இன்னொரு தடவை பேசன தலையை வெட்டி தூக்கி போட்டுருவேன். மூத்தவர பெருசு ஓவரா சேட்டை பண்ணுது, போட்டுடலாமா? சேச்சா, நாம செய்யற தப்பெல்லாம் 5 நாள் ரிமைண்டோட நிறுத்திங்கய்யா. பெருசா போட்டு காலம் பூரா கம்பி எண்ணி கழித்தீங்க சொல்றியா? நாம சம்பாதிக்கிறத இருந்து அனுபவிக்கணையா. அதுதான் வாழ்க்கை. மலர், என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உன்னோட மன்னிப்பு உன் ஹாயில எனக்கு வேணாம். எனக்கு என் காதல் வேணும். ஐயோ, இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க. என்னால முடியாது. என்னடி முடியாத? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல பிடிக்கலன்னு சொல்ல. பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஒரு பையன், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாம் வேணாம்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? குழப்பமே இல்ல. நான் பிறந்த அன்னைக்கே அம்மா செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அவரை விட்டுட்டு உங்களோட சைனாவுக்கு வர சொல்றீங்களா என்ன? ஏய், எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். அப்பாலாம் ஒரு பிரச்சனை. என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா சாகும் போது எங்க அப்பா வயசு 24. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசுல எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு கல்யாணம்னு நினைக்காம எனக்காக என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவர் அவரு. அவரை விட்டுட்டு வர முடியாது என்னால. எல்லாருக்கும் அப்பானா குரு, ஆனா எனக்கு அவர் கடவுள். என் குடும்பம் இந்த ஊருக்கே சோறு போடுடி. உங்க அப்பா பாத்துக்க மாட்டவா? மறுபடியும் அதையே பேசாதீங்க. பார்த்தனில இருந்து என் அப்பாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி காலத்துல அவர் என் புள்ள மாதிரி பாத்துக்கணும். அவர் உசுறு ஏன் வழியில தான் போகணும். ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க. தேவதா, நான் குமரன். சொல்லுங்க. கிளம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. இனிமே அவங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குமரன்,
அவங்கள நான் மறந்துட்டு போனாங்க, சுமந்துட்டு தான் போறேன். குமரே மாதிரி நானும் பாஸ்போர்ட் எடுத்து சைனா ஜப்பான் வேலைக்கு போறேன். நீ இந்த ஊர்ல கழிச்சது போதும், ஒன்னு அந்த ஊர்ல போய் கழிக்க வேணாம். ஏமா அவன் தான் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டுமே. ஏத்தா அந்த ஊர்ல எல்லாம் பொழுதனிக்க கடை திறந்தே கிடக்குமா, அதுக்கு தான் இது அங்க போறது கலையுது. ராமி அட என்னம்மா நீ உள்ள கிளம்புற நேரத்தில் அழுவுற? அம்மா வந்தாதான் ஏன் அழுவுவா? நான் வேணா கூட வரையா? அப்பா நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் அழுவீங்க, நானும் அழுவேன். நான் பாத்துக்கிறேன். சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு சாப்பிடு. அம்மாலாம் பார்த்து ஜாக்கிரதையா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த பார், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை பாழாக்காத. ஒரு பொண்ணுக்கு பதவி பணம் எது வேணாலும் கிடைச்சிடலாம், ஆனா ஒரு நல்ல புருஷன் மட்டும் அமையல வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கணும். நல்ல குடும்பம், நல்ல பையன். ஏன்டி இப்படி புடிவாதமா இருக்க? நான் இப்போ அவனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனோ? நீ சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். உன் உதடு மட்டும் தான் இல்லைன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு அவனை லவ் பண்றேன்னு தாண்டி சொல்லுது. இல்லன்றது என்ன பண்ணா ஒத்துக்குவ? இரு, நான் அவனுக்கு ஃபோன் போடுறேன். அவன் ஹலோன்னு சொல்லும்போது உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழல. நான் ஒத்துக்கிறேன்டி உனக்கு காதல் இல்லைன்னு. அதானே உனக்கு வேணும், குடு. நான் பேசு. சொல்லுங்க தேவதா. தேவதா மலர், மலர் நீ தானே? பேசு மலர். என்னடி மலர்? ஹலோ மலர். மலர் என்னாச்சு மலர்? அவங்களுக்கு போய் என்னாச்சுன்னு பாரு. ஹலோ மலர். விமல், என்னடா ஆச்சு? விமல் போய் என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சு விட்டாங்க.
மரியாதை சொன்னா சொல்லல மாமா இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க சித்தப்பா. ஏதாவது பண்ணி ஆகணும் சித்தப்பா. அவங்கள இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்மள ரொம்ப சாதாரண நினைச்சிருவாங்க. எல்லாம் அந்த ராஜ்பேய் தான் பண்ணிருப்பான். சும்மா இருங்கப்பா. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம யார் பேரையும் சொல்லக்கூடாது. ஐயா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. சரி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. மலர் அப்பா உங்களை விட்டு போயிருவேனாப்பா? அப்படிலாம் நடக்காதடா. அந்த ஆத்தா நம்மளை கை விட்டுருவாளா என்ன? ரொம்ப வலிக்குதாடா. ஐயோ திருமணி ஐயனாரே, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. டே குமரா, என்னடாச்சு உனக்கு? அம்மா அழுது அழுது உனக்கு இப்படி ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னடி நீ எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல நம்ம பையனை காப்பாத்த புள்ளைய போய் பாரு. வாமா. அம்மாடி என்னம்மாச்சு? இப்படி விட்டிருக்கானுங்களே. இத்தனை பேர் எனக்காக அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா செத்து கூட போயிட்டாதே. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாதுமா. இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் வெளியில இருங்க. என்னன்னாச்சியா? அந்த பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிம்மா. அப்புறம் என்னப்பா குமரா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. சரி நீ கிளம்பு. இல்லப்பா நான் போகல. என்னப்பா நீ? உன்னுடைய ஆசையே அதானே? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல, நீ கிளம்பு. அது இல்லப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லப்பா. பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. நீ ஒம்பாட்டு கிளம்பு. நான் போலப்பா. அதில என்னம்மா? இங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மச்சான் சொல்லுங்க மாப்ள. சித்தப்பா அம்பானி டீ கடைக்கு வர சொல்லுங்க.
எங்க அப்பா தம்பி காசலிங்க பாண்டிய மகன். தெரியும். இது எப்படி ஆச்சுன்னு அது தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர். என் கண்ணுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எங்க அப்பனை கை நீட்டி பேசின ஒரே ஆள் நீதான். இப்போ ஒரு சின்ன டவுட் தான் இருக்கு. அதான் என் வண்டி உன் முன்னாடி வந்து நிக்குது. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, என் வண்டி உன் நெஞ்சு மேல நிக்கும். ஏ ராசு, நீ பண்ணியான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட உன் குடும்பத்தில் இருக்க கடைசி வேறையும் பிடிக்கிடுவேன். சாமி எங்கண்ணா? என்னடா நடக்குது? ஐயா குறி வச்சது காசி பையனையா இல்ல என் மருமகளையா? அந்த காசி அது இதுன்னு அவன்கிட்ட வெட்டி நாயம் பேசியிருப்பாயா, அதுல கடுப்பாயா அவன் மயனை எவனா போட வந்திருப்பாயா. நம்ம பிள்ளை எவையா தொட முடியும்? அப்ப ஏண்டாவா இங்க போகணும்? அப்படி கேளு. காதல் மட்டும்தான் ஒரு பொண்ணை தைரியமா இங்க வேணா போக வைக்கும். அதுக்கு வேலை நீயே வச்சுக்கோ. தம்பி மீசக்காரனையும் பாண்டியை அனுப்பியிருக்கேன். சாமியை கையோட கூட்டு வந்துருவாங்க. எங்கடா அண்ணன்? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? இப்போ வந்துருவோம் சாமி. அவன போடா. சாமி மலருக்கு எப்படி இருக்கு? மலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. என்ன நடக்குது? அதையா நானும் யோசிக்கிறேன். நம்ம சாதாரணமாக செஞ்சதெல்லாம் எவ்வளோ திட்டம் போட்டு பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நடந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போறீங்க? இரியா, காசி குடும்பம் நம்மளை தப்பா நினைச்சிட்டு இருக்கு. அதை மாத்தணும். அதுக்கு என்னடி யோசிப்பா? 7 வயசுல இருந்து சோறு போட்டவனே நம்ம இடத்துல வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். ஏதாவது செய்யணும். சோறு போட்டவனா? யானைக்கு பாகன் சோறு போடுறானா? பாகனுக்கு யானை சோறு போடுதா? நீ வேற. அவனை வெட்டி போட்டு போயிட்டாங்க. அவனை அள்ளி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அவனுக்கு உதிரமும் கொடுத்து உசுரையும் கொடுத்தவையா நீயே? இந்த பாரு, ராசுக்கு நல்லது செய்யறதுக்கு எவ்வளவோ காலம் இருக்கு. முதல்ல உன் மருமகளையும் அவன் வாழ்க்கையையும் காப்பாற்ற பாரியா. தாய்க்கு தாயா இருந்து செய்ய வேண்டியவை நீதாயா. மற்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத கேளு சாமி. அண்ணே நான் சொல்றேன்ல, ராசை நான் பார்த்துக்கிறேன். ஏய், இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. சாமி மலர போய் பாரு. வாங்க காஜா பாய். நல்லா இருக்கா போ? நல்லா இருக்கா? எப்படியும் நல்ல செய்தியோட வந்திருக்க மாட்டான். வாங்க, என்ன பிரச்சனை? ஐயா, ஊர்ல நீங்க பெரிய மனுஷங்க. நீங்களே அடிதடி பிரச்சனையா ஆக்சிடென்டா மறைக்கிறீங்க. உங்க பையன் வேற அன்னைக்கு முச்சந்தியில வச்சு ராசா மிரட்டி இருக்காப்ல, அதை அவரும் மூடி மறைக்கிறாரு. போலீஸுக்கு தெரியாம நீங்க ஆடுற ஆடுபுடி விளையாட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எங்களுக்கு தான் குறைச்சல். போலீஸ்காரன் நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கேன். ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ராசுக்கு நடக்கிற பிரச்சனையில எவன் தலையை உருட்டிடாதீங்க. இதை சொல்லிட்டு போத்தான் வந்தேன். தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் நடந்துடல தம்பி. உதவின்னு வேணா உங்ககிட்ட வராம எங்க போறோம்? தம்பி, நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? நல்லா இருக்கு. காதரு பாய், நேரத்தோட வீட்டுக்கு போ. சரி பாய், சரி பாய். பா, என்னம்மா? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னை யாரு பார்த்துப்பா? அப்படிலாம் பேசாதம்மா. என்னோட பேர குழந்தையோட மூத்திரத்துல நனையாம இந்த கட்டை வேகக்கூடாதுன்னு நம்ம குலசாமிகிட்ட தினமும் வேண்டிட்டு இருக்கேன். சாமி என்னை கைவிட்டுருமா என்ன? வாங்க வாங்க. மலரு, யார் வந்திருக்கான்னு பாரு. மலரே, எப்படிடா இருக்க? பேசிக்கிட்டு இருங்கத்தா, டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். நீங்க இருங்கண்ணே. முருகவள்ளி, நீ போய் டீ போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க பூ. என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தின உனக்கு நான் என்னத்தான் கைமாறு செய்ய போறேன்? கடைசி வரைக்கும் இந்த பாசமே போதும். உட்காருங்க. என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு பாக்குறியா? என்ன வாய் நிறைய அத்தனை கூப்பிடு. அண்ணே, உங்க கூட பிறந்த தங்கச்சியா கேக்குறேன். சொல்லுதா. எவ்வளவு நாளைக்குதான் அப்பாவுக்கு மகளும் மகளுக்கு அப்பாவுமா இருப்பீங்க? பேசாம
மலரை எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருங்கண்ணே. இதெல்லாம் நீ கேட்கணுமா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தா. நம்ம முறைப்படி தாய்மாமன்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேனே. நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கண்ணே. ஆனா மலர் தான் எங்க வீட்டு மகாலட்சுமியா வரணும். குழம்பு வைக்கிறதாயா பெரிய கொடுமையா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கடா. என்னையா திடீர்னு காமெடி பண்ணிட்டு இருக்க? உண்மையை தாண்டா சொல்றேன், பண்ணிக்கடா. நம்ம கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட் தான் ஞாபகத்துக்கு வரேன். நம்மனா வாழ செய்யாதவியா. நாளைக்கு ஒண்ணு ஒரு பொண்ணு பாத்துக்கணும்டா, பண்ணிக்க. அப்ப உன்னை யாரையா பாத்துக்குருவா? அவ்வளவு நல்லவனாடா நீயே. போயா வாத்தி வாத்தி இங்கே வருது. அது என்னண்டி கேளு. ராஜ்தேவர் வீட்டில இருந்து மலரை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நீ 7 வயசுல வீட்டை விட்டு போனதுக்கும் உங்க அக்கா பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு செத்ததுக்கும் நான் தான் காரணமா? இப்படி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியாடா. உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு உன் கையை பிடிச்சு கொடுத்து இவன் உங்க மச்சனே இல்ல நம்ம புள்ளன்னு சொன்னாடா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையா தான்டா பாக்குறேன். எத்தனை தடவை உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று இருப்பேன் வீட்டுக்கு வர சொல்லி. இப்ப கூட மலருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு என்னால சந்தோஷப்பட முடியலடா. நீ இப்படி இருக்கேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள அழுதுட்டு தாண்டா இருக்கேன். நீ வந்தாதான் உன் மருமகளுக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு எல்லாமே உன் மருமக தானையா? நீ யோசியா. யார்கிட்ட கை நீட்டு பேசுற? நீட்ட கை வெட்டிடுவேன். ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட உன் குடும்பத்தில் இருக்க கடைசி பேரையும் பிடிக்கிடுவேன். குமர வீட்டுல விதை நெல் விதைக்கிறதுல இருந்து கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. யோசித்தப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு விதை நல்ல கை வச்சிடாத. அப்புறம் போன வருஷம் மாதிரி வெள்ளாமைய வெள்ளம் கொண்டு போயிட போகுது. அசிங்கப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எனக்கு மன வலிமையே கொடு இறைவா. மன வலிமையே கொடு இறைவா. நம்ம இங்க வந்துட்டு போனது ராசுக்கு தெரியக்கூடாது. ஏன் மாப்பிள்ள இங்க யார் வர்றது பாரு. வாயாசாமி வா வா, எப்படி இருக்க? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இங்க நடந்த சம்பவத்துக்கும் ராசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். எனக்கு தெரியும், குடும்பத்து மேலையும் பணத்து மேலையும் ஆசைப்படுறவன் நிச்சயமா கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான். என்னப்பு சம்பந்தக்காரனா வந்து நிப்பேன்னு பார்த்தா சண்டைக்காரனா வந்து நிக்கிற? தெரியுயா, நீ துரியோதனிட்ட இருக்க கர்ணம் மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. உன் மருமகளை என் பையனுக்கு கொடுக்க சம்மதமா? அதை முதல்ல சொல்லு. அவரே பயங்கர கோவக்காரரு. அவர் எப்படி நம்ம வீட்டுல பொண்ணு கொடுப்பாரு? இரு சொல்லுங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இப்படித்தான் இவங்கிட்ட எல்லாம் பொண்ணு கேட்கணும் போல இருக்கு. முத்துவடுக தேவர் காமாட்சி அம்மாள் மகன் வழி பேரனும் காசிலிங்க பாண்டியன் நாச்சியார் மகனுமாகிய திருநறை செல்வன் குமரன், கோவிந்த தேவர் பாப்பாத்தி அம்மாள் மகன் வழி பேத்தியும் முத்தையா லட்சுமி அம்மாள் மகளுமாகிய திருநறை செல்வி புதிய மலரை திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்படுகிறது. இனி நீயாச்சு நானாச்சு வந்து சேரு, காத்தோடு காத்தாச்சு எல்லை கோடு. இனி நீயாச்சு நானாச்சு வந்து சேரு, காத்தோடு காத்தாச்சு எல்லை கோடு. பசி தாங்காது தாங்காது பந்தி போடு, நீ பார்த்தாலே சூடாச்சு நெஞ்சு கூடு. புரியுது, ஒரு மாசம் பொறுத்துக்கடா, என்ன முழுசா உனக்கு கொடுக்குறேன், கேட்காம எடுத்துக்கடா. இது சரியா
காத்தோடு காத்தாச்சு எல்லை கோடு சக்க போடு போடு முத்தம் பட்டு அந்து போச்சா தோடு நீ கட்டிலுக்கு கீழே தேடு வெக்கத்தோட விடிஞ்சதுமே ராட்சசா வேண்டாமடா கடவுள சத்தம் வருது ஒன்ன போல வாயாடிதாவோ கொலுசுகள் ஊர கூட்ட கூச்சலிடுதே ஊர் தூங்கினாலா தூங்கினே தூக்கமீன கெட்டு விடுமே ஆண்மையின் வீராப்புகள் மாறாப்பில மெல்ல மெல்ல கட்டுப்படுமே கர்வத்தில் கூத்தாடும் பூமொட்டு வைக்கி போகும் கண்பட்டு கைப்பட்டு என் நெஞ்சு சொக்கி போகும் இது சரியா தூரல் போல முத்தம் சிந்த வேணும் விட்டு விட்டு கொட்டி தீர்க்கும் மோகம் கொண்ட மேகம் நாரக்கையெல்லாம் ஈரம் பட்ட குருவி போல நடுகிறதா ஏன் வாலிபம் வீணாகணும் கொட்டி கொட்டி கொடுத்து விட ஐயோ தாங்காதடா ரோதன தள்ளி கொஞ்சம் படுக்க விட சேவல்களும் தூக்கத்திலே நேரம் கொஞ்சம் இருக்கிறது மீண்டும் நீ வேதாளமாய மாறின என் உடம்பு வலிக்கிறது ஆறேழு பிள்ளைக்கு உன் கையில் ரேகை உண்டு ஆத்தாடி உன்னால நாட்டுக்கு ஆபத்துண்டு சரியா இனியாச்சு நானாச்சு வந்து சேரு காத்தோடு காத்தாச்சு எல்லை கோடு பேராசம் புரியுது ஒரு மாசம் பொறுத்துக்கடா என்ன முழுசா உனக்கு கொடுக்குற கேட்காம எடுத்துக்கடா இது சரியா இனி நீயாச்சு நானாச்சு வந்து சேரு காத்தோடு காத்தாச்சு எல்லை கோடு வணக்கம் பே ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டணும். பரவாயில்ல சொல்லுங்க. நான் உங்களை வீட்டில் வந்து தான் பார்த்துருக்கணும். சொல்லப்போற விஷயத்த சொல்லிட்டு அழுதுருவேன்னு பயமா இருக்கு. நான் கடைசி அழுதது எங்க அக்காவுக்காக மட்டுமா தான் இருக்கும். எங்க அம்மாவை பார்த்ததில்ல, எல்லாமே எங்க அக்கா தான். அப்படிப்பட்ட அக்கா செத்ததுக்கு இவ பிறந்ததான் நினைச்சு 7 வயசுல ஓடி போயிட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது எங்க அக்காவா வளர்ந்து நின்னா. ஒவ்வொரு நாளும் அவ காலை பிடிச்சி கதறணும்னு தோணும். செத்த தாயவும் பெத்த பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டேமே அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு வரைக்கும் அவளை பார்க்க கூட முடியல. என்னை பொறுத்தவரையில என் மருமக கருவறையில் இருக்கிற சாமி. அவளை தூரத்துல இருந்து தான் என்னால பார்க்க முடியும். பாருங்க, மனுஷ வாழ்க்கைன்றது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் நடக்கிற ஒரு சின்ன தூரம் தான். அந்த சின்ன தூரத்துல யாருக்கு யார் மேல பாசம் இருக்குன்னு தெரியாம போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்தேன்.
பாதியை தர்றம்மா. நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்த சாமி கடவுள்கிட்ட கூட எதுவும் கையேந்தி கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். எங்க அக்கா வாழாத வாழ்க்கைய என் மருமக வாழணும். வாழணும். நீ வாழ வைக்கணும். ஏய் ஓவர் போதல் இருக்கியா, பார்த்து போயா. யாருக்கு போதை? சுந்தரபாண்டி மைனுக்கு இதெல்லாம் ஒரு போதையாடா? கிளம்புடா டேய். அங்க மருமகளை பாடுறா. எங்க கிடக்குறா? உறவாடி கெடுத்துட்டாங்க பாத்தீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு ஏற போறதில்ல. இப்பவும் சொல்றேன், அந்த காசிலிங்க பாண்டிய காவு வாங்கிருங்க. 8 நாள்ல என் பதவியை பயன்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வரேன். அவனை கொண்டவனை செஞ்சு ஆகணும். சாப்பிட சொல்லுங்கம்மா. மலரே, இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஒரு வாயாவது சாப்பிடுமா. எழுந்துரு, பார்த்து. மாமா, ஒரு வாயாவது சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிடுங்க. அழாத மலரு. நான் பிறக்கும் போதே என் அம்மா செத்து போயிட்டாங்க. என் மாமாவுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா ஞாபகம் தான் வரும். இப்ப அவரு கூட போயிட்டாரு. நான் அவ்வளோ பாவம் பண்ணவள அத்தை. இவள் தான் அத்தா உன் மாமன் சேர்த்து வச்ச சொத்து. என் தாயைப் போல உன்னை பார்த்ததும் போல யாரு என வேலி கட்டி காத்ததும் யாவனோட பேரு. ஒரு தகரத்திட்டிக்குள்ள பார்த்தேன் தாய் மாமா சேரு. இந்த தானி காட்டு சிறுக்கிக்கு சொந்தம் கண்ணீரு.
அப்படியே கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமாச்சு? பொண்ணா பிறந்துட்டல்ல மாமா, காய்ச்சல்லையோ ஆக்சிடென்ட்லயோ செத்து போயிருந்தா விதின்னு போயிருப்பேன். ஆனா எவனோ அடிச்சு கொண்டிருக்கா. நாமளையா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. மாப்பிள, சாமி கொலையில உங்களை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கா மாப்பிள இந்த ராசு பையா. அந்த ராசு பைய 1000 சொல்லுவான். ஊர் சனங்களுக்கு நம்மள பத்தி தெரியும்ல. அட நீ வேற மூளை கட்டு போற நேரம் ஒண்ணு இருக்குது மாப்பிள. யாரு இது? மாப்பிள, மாச கடைசி சில்லறைக்கு வந்திருக்கிறாங்களா இன்னும்? என்ன விஷயம்? சாமி கொலையை பத்தி விசாரிக்கணும். ஏங்கிட்ட எதுக்கு விசாரிக்கணும்? போலீஸுக்கு சந்தேகம் வந்துட்டா 4 பேர்த்த விசாரிக்கத்தான் செய்யும். 4 பேரை விட்டு நேரா இங்க வந்து நிக்கிற? அப்படியே குத்துன கத்தியோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிப்போம். உறவாடிக்கு எடுக்கிறது தமிழ ரத்தத்திலே இல்லடி. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத தம்பி. அப்ப சாமி கொலையே நடக்கலைன்னு கேஸ மூடி வச்சுட்டு போவா. போ. நீ கண்டுபிடிக்கலன்னா நான் கண்டுபிடிப்பேன். உனக்காகலாம் இல்ல, நான் கட்டிக்க போறவளுக்காக. குமரா. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நீ அன்னைக்கே வெளிநாடு போயிருந்தீன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைப்பா, இப்போ தேவையில்லாமல் நம்ம சம்மந்தப்பட வேண்டியதாக போச்சுல்ல? அப்பா, நமக்கு இதில் சம்மந்தம் இருக்கு. என்னையா சொல்கிற? ஆமாம்ப்பா, அன்னைக்கு என்ன காரில் அடித்தவங்களும் இன்னைக்கு சாமியை கொண்டவங்களும் ஒரே ஆளாக இருந்தா? ஏன்னா சாமியை கூட பேசிட்டு போனா அதே ராத்திரி தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த சம்பந்தம் பிடிக்காதவன் சாமியை கொண்டிருக்கலாம்ல? இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்பா, இதுவாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. கவனமாக இருந்துக்குப்பா. சரிப்பா. சாமி நம்மவையா, சாமியை செஞ்சவன திருப்பி நம்ம ஏதாவது செய்யணும். சும்மா ஏற்றி விட்டுட்டு இருக்க கூடாது. அதை பார்த்துக்க தான் போலீஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? போலீஸ்காரங்க என்னத்தை கிழிச்சிருப்பாங்க? அவங்க வண்டி கண்ணாடியே கம்பியை போட்டு சுத்தி வச்சிருக்கானுங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்க போறாங்க, நாம தான் ஒரு வழிபடணும். எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, சாமி உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்கல்ல, எனக்கும் தான். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் வரேன். ஐயா பையனா போமோல என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சாமியை கொண்டுட்டாங்க. அதை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ஊரடிச்சு உலையில போடுறவன், டீ கடைக்காரன் வரைக்கும் கொடுவும் படுத்தவனுக்கெல்லாம் நல்ல சாவா வரும், அநியாயமாக தான் சாவான். அதை பற்றி என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? இல்லைண்ணே, சாமி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. சமீபத்தில் உங்கள் கையை வெட்டினது தான் பெரிய பஞ்சாயத்து. அதனால அதுக்கு தம்பி, பத்திரிகைக்காரெல்லாம் அறுவாடு எடுக்குன்னு நினைச்சான்னு வச்சுக்கிங்க, தமிழ்நாட்டில் ஒருத்த அரசியல் பண்ண முடியாது. இந்த நாட்டை திருத்தறதுக்கு நாங்கள் பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதையே என்கிட்ட வந்து கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்போ அப்பா மேலே வீண் பழி இருக்கு. தம்பி, ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் நல்லவர், நேர்மையானவர். அவருக்கு எதுவும் நடக்காது. நீங்கள் போங்க தம்பி. அண்ணே பத்திரிகைக்காரனே, இல்லனே உங்க கையை வெட்டிட்டாரு, நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு பங்காளின்னு இருக்காங்க, சம்பந்தக்காரன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தவனாவது வெட்டி எரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி, கோட்டருக்கும் கட்டிக்கும் கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசி உங்களை கொலை போட்டுருவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. பா. இவன் நீ நான் கோர்ட்டுக்கு பேசுறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டு போறேன். இங்க பாரு, இவன் வேலை பார்க்குற பத்திரிக்கை நம்ம ஊர்ல 30 ரூபாய்க்கு தான் விக்குது. இன்னொன்னு, நான் விசாரணை குழுவுல இருக்கேன். என்னைய மீறி இவன் சோறு திங்க முடியாது இந்த ஊர்ல. போடா சித்த போறா. சாமி எங்க குடும்பத்துல சேர்ந்தது பிடிக்காம ராசு ஏதாச்சும் பண்ணிருப்பாரோ? சீச்சி, அப்படிலாம் நினைக்கக்கூடாது தம்பி. பார்க்கத்தே முரணே, மற்றபடி அவன் குழந்த மாதிரி யாரையும் கை நீட்டி கூட அடிக்க மாட்டேன். ஒரு நாள் இந்த ஜோசியனை அடிச்சிட்டேன், அவ்வளோதானே தவிர. நீங்கள் எப்படி சந்தேகப்பட்டு கேட்குறீங்களோ தம்பி, அவன் மனசுக்குள்ளேயும் 1000 சந்தேகம் ஓடிட்டு இருக்கு. சாமி இல்லைன்னா ராசுக்கு ஏதியா பழம், அவன் ஏன் செய்யணும்?
கல்யாணம் பண்ணிக்கலாம். பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க மாமனை கொண்டவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொலை எப்படி நடந்துச்சுன்னு ஊரே கேட்கறீல்ல? உன் சித்தப்பேட்டை கேட்டியா? நான் யார் தெரியுமா? படிக்காத வக்கீல், போஸ்டிங் போடாத போலீஸ். வா, ஒரு தாடிக்காரனை காட்டுறேன், அவன் எல்லாம் உண்மையும் சொல்லுவான். முக்கியமான வேலையை விட்டு வந்திருக்கேன். இங்க எதுவும் கிடைக்கல, குளத்தைய வச்சு முக்கிடுவேன். வாயா, அந்த உட்காந்துருக்கேன் பாரு, கல்பா அடிக்கிறான், கப்புடு பிடிச்சிக்க. இப்போ பாரு, மிச்சர் திண்டான் பாரு. இவனை 25 இயர்ஸாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பா. இப்படித்தான் நம்மளை பார்ப்பேன் பாரு. கேட்டீங்க? சாமி மாதிரி என்னையும் கொண்டுறாதீடா. வேணாண்டா. சாமியை கொண்டவன நாங்களே தேடிட்டு இருக்கோம். இல்ல நாங்க எதுக்குடா கொலை பண்ண போறோம்? வாடா, பயப்படாத, வாயா, ஒண்ணு பண்ண மாட்டா, வா. ஆரம்பத்துல இருந்து நீதான் சாமி கூட இருந்தவன். எங்கெங்கயா பிரச்சனை பண்ணீங்க? சொல்றா. தினம் கட்டிங் வாங்கி கொடுப்பாரு, இல்ல கமிஷனர் பெட்டிஷன் எழுதி போட்டுருவான். யாரு மேலயா பெட்டிஷன் போடுற? ராசுவை பத்தி தப்பா பேசுனா எவனா இருந்தாலும் அடிப்பாயா? எவன் கொண்டான்னு நான் எப்படியா சொல்லுவேன்? இவ்வளவு நடு முச்சந்தில வச்சு போலீஸ்காரனே அடிச்சேன் சாமி. இளஞ்சமூர் போலீஸ் ஸ்டேஷன்ல மணல் லாரியை புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்றாங்க. போன் பண்ணி விட சொல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாசத்துக்கு 2 கேஸ் போட்டுதான்டா ஆகணும். அதுக்கு எவனா இழிச்சு வாங்க கிடப்பான், அவன் மேல போடு. எவனை விடணும் எவனை போடணும் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. FIR போட்டு ராசு பேரு காலையில பேப்பர்ல வந்துச்சுன்னா இன்ஸ்பெக்டர் செத்து போயிட்டான்னு செய்தி வரும். கொண்டாட்டி வச்சிருக்கிற பூல இருந்து உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வண்டி செட்டுக்கு வரணும். ஐயோ, கேட்டியா? பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் தெரியாம பண்ண தப்பதான் ஆண்டவர் மன்னிப்பாரு. தெரிஞ்சு பண்ண தப்பில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மாரியம்மாவும் சரி, இந்த மேரியம்மாவும் சரி, 2 சாமியும் ஒண்ணுதான். இந்த புனிதமான இடத்துல உன்னை கேட்கிறேன், சாமியை கொண்டவன் யாரு? தம்பி, சாமியை கொண்டவனை என் கண்ணால பார்த்தேன். நான் தாண்டா இந்த ஒத்த உசுரை எடுக்கிறதுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்து கிடந்தேன். நீ ராசும் கொடுக்குற காசுக்கு வேலை பார்க்கறவன் நினைச்சியா? அதுக்கு இல்லடா, உன்னை கொல்றதுக்கு. உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது உடனே செய்யற. இத்தனை நாளும் நான் போலீஸ் பொண்டாட்டிங்கிற இருமா போட இருந்தையா, ஒத்த வார்த்தையில ஊரை கூட்டி அதை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவனை மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டு வரலன்னு வை. கட்டுன பொண்டாட்டி முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவ, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நீ செத்தாதாடா என் பொண்டாட்டி கூட. சார், செத்து போயிட போறான் சார், விட்டுலாம் சார். உசுருக்கு 5 பரம்பரையில பிறக்கல.
உசுருக்கு பயந்து ஓட்ட மண்டிட்டு நிக்கல. எங்க அக்கா மக கல்யாணத்துல ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்டா. அப்புறம் என் உசுர எடுத்துக்கோ. அக்கா பொண்ணு கல்யாணம் சொல்றான் சார். இத்தோட விட்டுறான் சார். பொழைச்சு போட்டு சார். ப்ளீஸ் சார். சீ, 6 மாசமா சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். என்ன அசிங்கப்படுத்தினவனை ஏதாவது செஞ்சுட்டு வாடான்னு. நான் கட்டிக்கிற துணிய பார்க்கும் போதெல்லாம் அவ சொல்லிட்டு போனதாட எனக்கு ஞாபகம் வருது. சட்டத்துக்கு முன்னாடி காக்கி சட்டக்காரன் எதுவுமே செல்லாதுப்பா. நீங்களோ உங்கள் அப்பாவோ அவனுக்கு இலக்கு கிடையாது. சாமி தான் அவனோட குறி. தம்பி ஒரு நிமிஷம். பாவத்தை பண்ணனா பிராய்ச்சித்தம் தேட ஒரு உண்மையை சொல்கிறேன். அவன் இன்னும் 10 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டே போயிடுவான். அப்புறம் நீங்கள் நினச்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. போனவனை நினைச்சு இப்படியே அழுதுகிட்டு கிடந்தீங்கன்னா இருக்கிற முழப்பு என்னடா ஆகும்? போடா போய் வேலையை பாருங்கடா. அத்தா குமார். தம்பி கோவப்படுறாங்கப்பா, பொறுமையா பேசுங்க. என்ன பேசணும்? எதை பத்தி? சாமி பத்தி. சொல்லு. என்ன சொல்லு. எங்க அப்பா தான் சாமியை கொண்டுட்டாருன்னு தேவையில்லாம நீ நினைச்சிட்டு இருக்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். ஏய், அப்ப கொண்டது யாரு? உனக்கு தெரியும். சொல்லு சொல்லு. இப்ப தெரிஞ்சு நீ போய் அவனை கொலை பண்ண போறியா? போயா? ஏய், அப்ப பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சாமிய கொன்னவனைய கையால கொல்லணும்டா. யோ, இது உங்க ஆத்தா தானே? இது உன் பொண்டாட்டி, இது உன் புள்ள. உன்னை நம்பி 100 பேர் இந்த ஊர்ல இருக்கான். அத்தனை பேரை ரோட்ல விட்டு போடியா நீ? வேணாயா? ஏய், இவங்க மொத்த உசுருக்கும் என் சாமி ஒருத்த உசுறு சமா. என் சாமி யாரு தெரியுமா? என் உடம்புல பாதிரா. என் உசுறு. யோ, உனக்கு உசுறுனா எனக்கு உறவியா? நான் எப்பயும் புதிய மலர பொண்டாட்டிய நினைச்சனோ அப்பயும் எங்க அப்பா மாதிரி. நான் பாத்துக்கிறேன். யாராவது இந்த நேரத்துல? ஹலோ, யாரு? உன் மனசாட்சி. அப்படி ஒண்ணு என்கிட்ட கிடையாது. ஏன் சாமியை கொண்ட மாதிரி உன் மனசாட்சியை சேர்த்து கொண்டு புதைச்சிட்டியா? டேய், யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. ஏண்டா கை நீட்டி லஞ்சம் வாங்கினப்ப போகாத மனம் உன் பொண்டாடி துண்ணோட போயிடுச்சா? ஒரு கொலகார உடம்புல காக்கி சட்டை இருக்கணுமா வேணாமாங்கிறது இன்னைக்கு முடிவு பண்ணும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. டேய், என் கையில சிக்குன கசக்கிடுவேன். யார் கசகர யார் புளியறான்றத படமர காட்டுல பாத்துக்கலாம். கிளம்பி வாடா. ஹலோ, சொல்லு. கரெக்ட் டைம் வந்துட்டேன். அவ்வளவு பயம். அப்படியே ரைட்ல திரும்பி காட்டுக்குள்ள வா. என்ன போன்ல என்ன கொடுப்பாங்க? மொத்தம் தான். இப்ப வேற Thank you.
நீ பணம் வாங்கிட்டு போக வந்த மாதிரி தெரியல. உசுரை விட்டுட்டு தான் போக போற. எங்கடா இருக்க? ஜேம்ஸ் பாண்டு சொன்ன மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு எமனே வேணான்னு சொன்னாலும் நீ உசுரோட போக மாட்ட. உங்க அப்பனு ராசம் அடிச்சுட்டு சாகணுங்கிறதுக்காண்டி தாண்டா அன்னைக்கு உன்னை போட ஆள் அனுப்பிச்சேன். ஆனா அன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட. இன்னைக்கு எவன் வந்தாலும் நீ தப்பிக்க முடியாதடா. செத்தடா இன்னைக்கு. என்ன செத்து போயிட்டோம் தொட்டு பாக்குறியா? உயிரோட தான் இருக்கும் மாடு. இப்ப தெரியுதா உயிரோட மதிப்பு? ஒண்ணு நம்மளை விட்டு போகும்போதாண்டா அதோட மதிப்பு தெரியும். நீ செத்து போயிடுவங்கிற போது மட்டும் உனக்கு பயம் வருது, கண்ணு கலங்குது. மனுஷ உயிர் அற்புதமானதுடா. கடவுளே தன்னை மாதிரி படைச்ச அதிசயம்டா. ஒரு துளி விந்துக்குள்ள கண்ணு, காது, வாயு, மூக்கு, ரத்தம், மூளை, சதன் ஒட்டு மொத்தமா சேர்த்து படைச்ச அற்புதம்டா. ஏதேதோ காரணத்துக்காக அதை அழிக்கிறீங்களா?
ஆடு மாடு மாதிரி அடிச்சிட்டு சாகிறதுக்கு உங்களை எதுக்கு நான் ஆறாத அறிவேன் பரதேசி. நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். படிச்சிருக்கேன்டா, படிச்சு தொலைச்சிருக்கேன்டா. ஒரு தாய் தான் குழந்தைய பெத்துக்கிறப்ப 20 எலும்பு ஒட்டு மொத்தமா உடைச்ச மாதிரி வலிக்கும்னு படிச்சிருக்கேன்டா. உங்க அத்தா உன்னை பெக்கிறப்ப அவங்களுக்கு அப்படித்தானே வலிச்சிருக்கோம். சாமி கிட்ட கை பிடிச்ச சத்தியம் பண்ணி கொடுத்துறேன்டா, மருமகளை நல்லா வாழ வைப்பேன். அந்த ஒரு காரணம். இந்த பார், உன்னோட கிரிமினல் புத்தியை கழட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுற. நாளைக்கு நான் பேப்பர்ல படிக்கிற முதல் நியூஸ் அதான் இருக்கணும். போடா. சாமியை கொண்டுட்டியடா. என்னடா அது ஒரு உசுறு தானடா.